ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் 6th தமிழ் முதல் பருவத்தில் இருக்கிற மனப்பாட பகுதியும் பெட்டி செய்திகளையும் முக்கியமான புக் பேக்கில் இருக்கிற முக்கியமான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாமா? முதல் பருவம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அடுத்தடுத்து 2வது பருவம், 3வது பருவம், 7th 8th அப்படியே பார்த்துட்டு வரலாமா? ஃபஸ்ட்டு மனப்பாட பகுதி இயல் 1 இன்பத்தமிழ். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். இந்த இன்பத்தமிழ், இந்த பாடலுடைய ஆசிரியர் பாரதிதாசன். இன்பத்தமிழ்னாவே பாரதிதாசன் நமக்கு ஞாபகம். அடுத்து இயல் 2 மனப்பாட பகுதி திருக்குறள். திருக்குறளில் வான் சிறப்பு, கொடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. இந்த வான் சிறப்பில் இந்த குறள் தான் மனப்பாட பகுதி. அடுத்து மக்கட்பேரில் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். இயல் 2 மனப்பாட பகுதி திருக்குறளில் பார்க்கலாம். 4 குறள்கள். வான் சிறப்பில் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. அடுத்து மக்கட்பேரில் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். அடுத்து மக்கள் பேரில் பார்த்துட்டோம். அடுத்து அன்புடைமையில் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ரிவிஷனுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து இனியவை கூறல். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியெருப்ப காய் கவர்ந்தற்று. ஆசிரியர் திருக்குறளுடைய ஆசிரியர் திருவள்ளுவர். அடுத்து இயல் 3 கல்வியை போற்று, அதாவது செய்குதம்பி பாவலருடைய கல்வியை போற்று பாடல். இதில் இயல் 3 மனப்பாட பகுதியாக இருக்குது. இதை பார்க்கலாம். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருந்துவதும். அடுத்து இயல் 3 கல்வியை போற்று. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருந்துவதும் கல்வி என்றே போற்றுன்னு கல்வியை போற்று பாடினவர் செய்குதம்பி பாவலர். அடுத்து தமிழ் தேன். இயல் 1 ஃபஸ்ட்டு கவிதை பேழையில் தமிழ் தேன் இன்பத்தமிழ். இது ஆசிரியர் பாரதிதாசன். இந்த கவிதையை நம்ம மேலே பார்த்தோம் மனப்பாட பகுதியில். அவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். சிறப்பு பெயர் புரட்சி கவி பாவேந்தர். அப்படிங்கிறது பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர்கள். அடுத்து சொல்லும் பொருளும். சொல்லும் பொருளும் ஃபஸ்ட்டு நிருமித்த அப்படிங்கிறது உருவாக்கிய, சமூகம் மக்கள் குழு. 3வது விளைவு அப்படின்னா வளர்ச்சி, அசதி அப்படின்னா சோர்வுன்னு பொருள்படுது. அடுத்தது மதிப்பீடு, பாடநூல் வினாக்கள் விடைகள் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நான் ஆன்சரோட கொஸ்டின் படிக்கும் போதே ஆன்சரோட சேர்த்து சொல்லிடுறேன். ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். 2வது நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்க்கு அசதியாக இருக்கும். அடுத்து நிலவு ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. அடுத்து தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழ் எங்கள். தமிழ் எங்கள் அப்படிங்கிறது சரியானது. அடுத்து விரிவானத்தில் பார்க்கலாம். ஒளி பிறந்தது. ஒளி பிறந்ததில் இயல் 1 விரிவானம் துணைப்பாடம் ஒளி பிறந்தது. பாடநூல் வினாக்கள் விடைகள் பார்க்கலாம். சிறுவினா நமக்கு பெருமகிழ்வை அளித்ததாக அப்துல் கலாம் குறிப்பிடுவது. இது இந்த விடை இதில் பார்த்துக்கலாம். அப்துல் கலாம் போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்களை 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டார் அப்படின்னு சொல்லி இந்த இது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது ரிவிஷனுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்து மொழியோடு விளையாடு. இயல் 1 மொழியோடு விளையாடு. திரட்டுக. மை என்னும் எழுத்தில் முடியும் சொற்களின் பட்டியல் தயாரிக்க. விடை உண்மை, இனிமை, அருமை, செம்மை, வழமை, முதன்மை, வலிமை, எளிமை, மேன்மை இவைகளெல்லாம் மை என்னும் எழுத்தில் முடியும் சொற்கள். அடுத்து கீழ்காணும் சொற்களில் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. கரும்பு, கரு கூட்டல் கம்பனு 2 சொற்களை இருக்கும். கவிதையில் என்னென்ன சொல் உருவாக்கலாம் அப்படின்னா கவி, கதை, விதை, தை அப்படின்னு உருவாக்கலாம். பதிற்று பத்தில் என்னென்ன சொற்கள் உருவாக்கலாம் புதிய சொற்கள் அப்படின்னா பதி, பத்து, பற்று, பதித்துன்னு உருவாக்கலாம். அடுத்து பரிபாடலில் என்ன சொற்கள் உருவாக்கலாம்னா பாடல், பால், பல், பாரி அப்படின்னு பல புதிய சொற்களை உருவாக்கலாம். அடுத்து 2 சொற்களை இணைத்து புதிய சொற்களை
உருவாக்கணும். என்ன அந்த 2 சொற்கள் அப்படின்னா நூல், மொழி, கோல், மீன், நீதி, எழுது, கண், வெளி, தமிழ், மணி, மாலை, விண். எடுத்துக்காட்டு வந்து விண்மீன் 2 சொற்களை சேர்த்து உருவாக்கிட்டாங்க. விடை வந்து இதில் இன்னும் என்னென்ன சொற்கள் எல்லாம் புதிய சொற்கள் உருவாக்கலாம் அப்படின்னா நீதி நூல், எழுதுகோல், தமிழ் நூல், தமிழ் மொழி, விண்வெளி, தமிழ் மாலை, நூல்வெளி, விண்மீன் அப்படின்னு புதிய சொற்களை உண்டாக்கலாம். அடுத்து பார்க்கலாம் இயல் 2ல் பார்க்கலாம். அடுத்து இயல் 2ல் இயற்கை இன்பம் கவிதை பேழையில் இயற்கை இன்பம். ஏதிலி குருவிகள் செய்யுள் பகுதியில் ஏதிலி குருவிகள் கொடுத்துருக்காங்க. அது ஆசிரியர் அழகிய பெரியவன். அழகிய பெரியவனுடைய இயற்பெயர் அரவிந்தன். சொல்லும் பொருளும் பார்க்கலாமா. ஏதிலி அப்படிங்கிறது அகதின்னு பொருள்படுது. மருகியது அப்படின்னா வருந்தியது. அடுத்து மதிப்பீடு பாடநூல் வினாக்கள் விடைகள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் வந்து கூடு கட்டுவதற்கு மரம் கிடைக்காத பறவைகள் ஏதிலிகளாக வேறிடம் சென்றன. இரண்டாவது முன்பென்றால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது முன்பு கூட்டல் என்றால். அடுத்து சுழித்தோடும் என்னும் சொல்லை பிரிந்து எழுத கிடைப்பது சுழித்து கூட்டல் ஓடும். அடுத்து வழி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வழி எல்லாம். அதுக்கு கீழே குருவினாக்கள். அடுத்து வாழ்வியல் திருக்குறள் பார்த்துடலாமா. திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர். பாடநூல் வினாக்கள் விடைகள் மதிப்பீடில். அடுத்து ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். இரண்டாவது ஒருவருக்கு சிறந்த அணி வந்து என்னென்னா இன்சொல். அடுத்து பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அடுத்து அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அடுத்து நயம் அறிக. நயம் அறிகில வந்து செய்கரிய செய்வார் பெரியர் சிறிய செயற்கரிய செய்கலாதார். இந்த குறளில் உள்ள எதுகை மோனை சொற்களை எடுத்தெழுத சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன எதுகை சொற்கள் அப்படின்னா செயற்கரிய, செய்வாய், செய்கலா. எதுகைனா 2வது எழுத்து ஒன்றி வருது. மோனை சொற்கள் முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் மோனை சொற்கள். செயற்கரிய, செய்வா, செய்கலா இதில் ஃபஸ்ட்டு எழுத்து ஒன்றி வந்திருக்கு. இது மோனை சொற்கள் ஆகும். அடுத்து இயல் 3க்கு வந்துட்டோம். கண்ணென தகும். இயல் 3ல் கவிதை பேழையில் கல்வியை போற்று. மேலே மனப்பாட செயல் பார்த்தோம் இல்லையா. கல்வியை போற்று 3வது இயலில் மனப்பாட செயல். இந்த ஆசிரியர் கல்வியை போற்றுடைய ஆசிரியர் கா பா செய்கு தம்பி பாவலர். இதில் சொல்லும் பொருளும் பார்க்கலாமா. இந்த செய்யுளில் சொல்லும் பொருளும் பெருக்கி வளர்த்து. இரண்டாவது மருளை மயக்கத்தைன்னு பொருள்படுது. தெருளை அப்படின்னா தெளிவை. அருந்துவதும் அப்படின்னா தருவதும். திருத்தி அப்படின்னா சீராக்கி. அடுத்து மதினா அறிவு, ஆவினா உயிர், பொருந்துவதும் அப்படின்னா சேர்வதும். அடுத்து பாடநூல் வினாக்கள் விடைகள் பார்க்கலாம். சரியான விடைகள் எழுதுக. கல்வியானது நமது ஆவிக்கு துணையாய் அமைகிறது. இரண்டாவது அருந்துணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அருமை கூட்டல் துணை. அடுத்து கல்வி ப்ளஸ் என்றே என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கல்வி என்றே. அடுத்து குருவினா. அடுத்து கவிதை பேழைக்கு வந்துட்டோம். துன்பத்தை வெல்லும் கல்வி. ஆசிரியர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் துன்பத்தை வெல்லும் கல்வியுடைய செய்யுளுடைய ஆசிரியர். இவருடைய சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர். மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயர் கொண்டவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சொல்லும் பொருளும் பார்க்கலாம். அந்த செய்யுள்ள தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி. இரண்டாவது மூத்தோர் அப்படின்னா பெரியோர், மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள், மாற்றார் அப்படின்னா மற்றவர், நெறினா வழி, வற்றாமல்னா குறையாமல். அடுத்து மதிப்பீடு பாடநூல் வினாக்கள் விடைகள் பார்க்கலாம். சரியான விடை எழுதுக. மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. இரண்டாவது நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். அடுத்து மூன்றாவது கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள். மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மானமில்லா. அடுத்து சொற்றொடரில் அமைத்து எழுதுக. மனமாற்றம் தோல்வியை கண்டு மனமாற்றம் அடையக்கூடாது. இரண்டாவது ஏட்டுக்கல்வி. ஏட்டுக்கல்வியால் மதிப்பெண்கள் மட்டுமே பெற முடியும். மூன்றாவது நல்லவர்கள். நல்லவர்கள் போற்றும்படி வாழ வேண்டும். நான்காவது சோம்பல். வெற்றியடைய துடிப்பவர்களுக்கு சோம்பல் தான் எதிரி. அடுத்து லாஸ்ட்டாக வந்துட்டோம். விரிவானத்தில் நூலகம் போற்றி துணைப்பாடம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இது நம்ம எல்லாமே பாடநூல் வினாவிடை மூலமாக பதிப்பிடுவோம் பார்த்துடலாம்.
அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி சுருக்கமாக எழுதுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முன்னுரை. நூலக விதிகளை உருவாக்கியவரும் இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவருமான முனைவர் ரா. அரங்கநாதரை போற்றி அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி காண்போன்னு சொல்லி முன்னுரை அமைந்திருக்கு. அமைவிடம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசிய கண்டத்திலேயே 3வது பெரிய நூலகமாகும். இதன் பரப்பளவு 8 ஏக்கர் ஆகும். அமைப்பு. தரைத்தளத்தில் பார்வை திறன் குறைபாடு உடையோர் தொட்டு பார்த்து படிக்க பிரெய்லி நூல்களும் கேட்டு அறிய ஒளிவடிவ நூல்களும் குறுந்தகடுகளில் உள்ளன. அவர்களுக்கு உதவி செய்ய பணியாளர்களும் படியெடுக்கும் வசதியும் உண்டு. எல்லா தளத்திற்கும் செல்ல நகரும் படிக்கட்டு வசதியும் உள்ளது. அடுத்து பயன்கள். முதல் தளம் குழந்தைகளுக்கான பகுதியாகும். இங்கு 20,000த்திற்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகளும் பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட 50,000த்திற்கும் மேற்பட்ட நூல்களும் பருவ இதழ்களும் உள்ளன. 2ஆம் தளத்தில் தமிழ் நூல்கள் உள்ளன. 3ஆம் தளத்தில் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் உள்ளன. அடுத்து 4ஆம் தளத்தில் பொருளியல் சட்ட வணிகவியல் கல்வி நூல்கள் உள்ளன. 5ஆம் தளத்தில் கணிதம் அறிவியல் மருத்துவ நூல்கள் உள்ளன. 6ஆம் தளத்தில் பொறியியல் வேளாண்மை திரைப்பட கலை நூல்கள் உள்ளன. 7ஆம் தளத்தில் அரசு கீழ்திசை சுவடிகளும் வரலாறு புவியியல் சுற்றுலா தொடர்பான நூல்களும் உள்ளன. 8ஆம் தளத்தில் கல்வி தொலைக்காட்சியும் நூலகத்தின் நிர்வாக பிரிவும் அமைக்கப்பட்டுள்ளன. இன்னும் பிற நூல்கள் என்ன இருக்குது அங்கே நூலகத்தில்னா, இங்கு அனைத்து வகை போட்டித் தேர்வுக்கான தேவையான நூல்களும் இங்கே இருக்குது. அனைத்து துறை சார்ந்த தரமான மின் நூல்களும் மின் இதழ்களும் உள்ளனன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டாக வந்துட்டோம். ஆயுத எழுத்து மொழிக்கு முதலில் வராது. ஞா ஞா யா வா இந்த எழுத்துகளில் வரிசையில் உள்ள எழுத்துகளும் மொழிக்கு முதலில் வரும் என குறிப்பிட்ட எழுத்துக்கள் தவிர பிற எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலக்கணம். அடுத்தது கற்பவை கற்ற பின்ல ஞா யா வா ஆகிய உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில் மொழி முதல் எழுத்துக்களாக அமைபவை எவை அப்படின்னா, அவ்வெழுத்துக்களை கொண்டு தொடங்கும் சொற்களை அகராதியை பார்த்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. ஞா காரா வரிசையில் மொழி முதலாக வருபவை. ஞா அப்படிங்க ஞமளி நாயின்னு பொருள்படுது. ஞானா ஞாயிறு சூரியன் பொருள்படுது. அடுத்து நெய் நெகிழி கொல்லிக்கட்டை. ஞோ அப்படிங்கிறது நொய்கள் அஞ்சுதல்னு பொருள்படுது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். யகர வரிசையில் மொழி முதலாக வருவது யவனர்னு பொருள்படுது. யா அப்படின்னா யானை. யூன்னா யுகம், அதாவது காலம்னு பொருள்படுது. யூ அப்படிங்கிறது யூகம், பெண் கருங்குரங்குன்னு பொருள்படுது யூகம் அப்படிங்கிறது. அடுத்து யோகம் அப்படின்னா யவ்வனம் இளமையை குறிப்பிடுது. அடுத்து வகர வரிசையில் மொழி முதலாக வருவது வகுப்பு. வா அப்படிங்கிறது வாழ்க்கைன்னு பொருள்படுது. வீணா விருப்பம். வீ அப்படின்னா வீரன்னு பொருள்படுது. வேணா வெள்ளி. வே அப்படின்னா வேட்டை. வைனா வையகன்னு பொருள்படுது. வவுனா வவ்வால்னு பொருள்படுது. அடுத்து மொழியை ஆள்வோம்ல தொடர்களை நீட்டித்து புதிய தொடர்களை உருவாக்குக. எடுத்துக்காட்டு பாடம் படித்தான். இதில் வகுப்பில் பாடம் படித்தான். தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான். நேற்று தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான். அவன் நேற்று தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான். ஒரு சொல்ல வச்சு பல புதிய தொடர்களை உருவாக்குறது இப்படி தான். அடுத்தது மழை பெய்தது. விடை இடியுடன் மழை பெஞ்சிச்சு. மாலை இடியுடன் மழை பெய்தது. நேற்று மாலை இடியுடன் மழை பெய்தது. எங்கள் ஊரில் நேற்று மாலை இடியுடன் மழை பெய்தது. இதுதான் ஒரு சொல்லை வைத்து ஒரு தொடரை வைத்து பல புதிய தொடர்களை உருவாக்குறது பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் 2ஆம் பருவத்திலிருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.